ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு SIS அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அகாடமியோட ஆப்பை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்னு பற்றி பார்ப்போம். சரிங்களா? நம்ம அகாடமி வந்து புதுசாக ஆப் லான்ச் பண்ணியிருக்கோம். அந்த ஆப்பை எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். சரிங்களா? ஓகே, இப்போது நம்ம வந்து ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு நீங்கள் SIS அகாடமி அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம லோகோவோட, நம்ம அகாடமியோட லோகோவோட உங்களுக்கு இந்த மாதிரி வரும், SIS அகாடமி சொல்லிட்டு. அதை ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுறப்போ உங்களுக்கு ஓப்பன் ஆகுங்க. நான் அந்த ஆப் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கனால எனக்கு ஓப்பன் அப்படின்ற ஆப்ஷன் வருது. இதுவே உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் அப்படின்றது வரும் ஃபஸ்ட் டைம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா. ஸோ அந்த இன்ஸ்டால் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இது இன்ஸ்டால் ஆகும். இன்ஸ்டால் ஆனோடனே ஆப் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணோடனே இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன் வருங்க. அதாவது நம்ம வந்து இப்போ வந்து ஹரிசாண்டலாக காமிச்சிருக்கேன். அதாவது உங்களுக்கு வீடியோவில் ஃபுல்லாக தெரியணும் அப்படின்றக்காக நான் ஹரிசாண்டலாக காமிச்சிருக்கேன். இதுவே வந்து உங்கள் ஃபோனில் பார்த்தீங்கன்னா வெர்டிக்கலாக உங்கள் ஃபோன் சைஸுக்கு தெரியும். சரிங்களா? ஓகே, ஸோ நம்ம அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணோன்னே இது மாதிரி ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வருங்க. சரிங்களா? ஸோ இந்த ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் லெஃப்ட் சைடு ஸ்கிப்னு இருக்கும். இந்த ஸ்லைடு 2-3 ஸ்லைடு இருக்கும். அந்த ஸ்லைடு பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். அப்படி இல்லைனா ஸ்கிப் பட்டனுக்கு கிளிக் பண்ணிக்கலாம். ரைட் சைடு வந்து நெக்ஸ்ட்டுன்னு இருக்குது. அந்த நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிங்க. நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா கடைசியாக ஃபினிஷ்ன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணணும். உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குங்க. கனெக்ட் வித் கூகுள், கனெக்ட் வித் இமெயில் இருக்குது. அதாவது உங்கள் கூகுள் அக்கௌண்ட் இருக்குல்லையா, உங்கள் ஃபோனில் அக்கௌண்ட் இருக்குல்லையா, அந்த அக்கௌண்ட் வச்சு நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா உங்களோட டேட்டாவை மேனுவலாக என்டர் பண்ணி கனெக்ட் பண்ணலாம். ஜஸ்ட் ஃபஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணுறது மூலிமா உங்களோட இமெயில் ஐடி உங்கள் ஃபோன் வந்து உங்களோட டேட்டா அக்கௌண்ட்லேருந்து கனெக்ட் ஆகிட்டு நீங்கள் உங்களோட மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் உங்களோட சிட்டி இதெல்லாம் கொடுத்தா போதும். செகண்ட் ஆப்ஷனில் நீங்கள் எல்லாத்தையும் மேனுவலாக இன்சர்ட் பண்ணணும். நான் செகண்ட் ஆப்ஷனை உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படின்ட்டு. ஏன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் ஈஸி தான். ஸோ அதனால் செகண்ட் ஆப்ஷன் உங்களுக்கு எப்படின்றத காமிக்கிறேன். கனெக்ட் வித் இமெயில். இதில் பார்க்குறப்போ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான ஃபீல்டு வரும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்களோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கும் நாங்கள் உங்களோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான விஷயங்கள் தான். இப்போ ஃபோன் நம்பர் கேட்டிருக்கோம். ஃபோன் நம்பர் ஃபுல்லாக கொடுத்துருங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்களோட நேம், அதுக்கப்புறம் உங்களோட இமெயில் ஐடி கொடுத்துருங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் உங்களோட சிட்டி, இந்த சிட்டி எதுக்குன்னா உங்களோட டிஸ்ட்ரிக்ட் கொடுங்க. எதுக்காகனா டிஸ்ட்ரிக்ட் லெவல் ரேங்க் போடணும் அப்படின்னா எங்களுக்கு இந்த டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து உங்களோட டிஸ்ட்ரிக்டில் யார் எவ்வளோ எத்தனாவது ரேங்க்கில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்றத பார்க்க முடியும். சரிங்களா? அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு. இந்த பாஸ்வேர்டு வந்து ஒன் டைம் பாஸ்வேர்டு தான். ஃபஸ்ட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறப்ப மட்டும் உங்களோட செக்யூரிட்டிக்காக கொடுக்குறது. நீங்கள் நெக்ஸ்ட் டைம் பாஸ்வேர்டு யூஸ் பண்ணியும் ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஆனால் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஜஸ்ட் ஆப்பை கிளிக் பண்ணாவே உங்களுக்கு லாகின் ஆகிடும். சரிங்களா? இப்போ நான் ஒரு டம்மி பாஸ்வேர்டாக கொடுக்குறேன். பட் வந்து நீங்கள் நல்லா செக்யூரிட்டியாக ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு கொடுங்க. இது ஸ்க்ரீன் ஷேர் அப்படின்றனால ஒரு டம்மியான பாஸ்வேர்டு நான் உங்களுக்கு கொடுக்குறேங்க. ஸோ ரெஜிஸ்டர் நவ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நம்மளோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை நாங்கள் தெளிவாக தமிழ்லேயே கொடுத்துருப்போம். பொறுமையாக நல்லா படித்து பாருங்கள். எல்லாருக்கும் புரியணும் அப்படின்றக்காக தான் நம்ம தமிழ்லேயே கொடுத்துருக்கோம். ஸோ நல்லா ரீட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கீழே அக்செப்ட் அப்படின்ற பட்டன் இருக்கும். ரைட் சைடு கார்னர் கீழே உங்களுக்கு அக்செப்ட் அப்படின்ற பட்டன் இருக்கும். அந்த அக்செப்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம ஆப்பில் ஓப்பன் ஆகும். இப்போ வந்து உங்களோட பேட்ச் நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டிய இது. நீங்கள் எந்த பேட்ச் வந்து செலக்ட் பண்ணுறீங்க? இப்போ மேக்ஸ் ஒன்லி அப்படின்ற ஒரு பேட்ச் இருக்குது. இப்போ TNPSC குரூப் 2A CCSE 2 அப்படின்றது இருக்குங்களா, அதோட டெஸ்ட் பேட்ச் தமிழ் மீடியம் TM தமிழ் மீடியம் இருக்குது. ஸோ அந்த இதை நான் இப்போ சூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த பேட்ச் நீங்கள் வேணுமோ அந்த பேட்சை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம பேட்ச் ஆட் பண்ண அந்த லிஸ்ட்லாம் கீழே இங்கே வந்துடும். இந்த பேட்சை நீங்கள் எந்த டயத்தில் வேணால் நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியும். ஒன்ஸ் நீங்கள் உள்ளே சூஸ் பண்ணி போனாலும் நீங்கள் எந்த டயத்தில் வேணால் சேஞ்ச் பண்ண முடியும். நான் ஃபஸ்ட்டு இதை சூஸ் பண்ணி எனக்கு இப்படி வந்துருச்சு. ஆக்சுவலி வந்து இந்த ஃபோன் நான் இந்த ஹரிசாண்டலாக உங்களுக்கு ஃபுல்லாக வீடியோ தெரியணுன்றக்காக வச்சுருக்கேன். பட் உங்களோட ஃபோனில் எப்படி வரும்னா இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி உங்களோட ஃபோனில் வந்து டிஸ்பிளே ஆகுங்க. நம்ம ஆப் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா மெயினாக திருப்பி உங்களுக்கு எல்லாருக்கும் டிஸ்பிளே ஆகுன்றனா பெருசாக வைக்கிறேன். இப்போ பாருங்கள் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குன்றதை பாருங்கள். உங்களோட பேர், அதுக்கப்புறம் இந்த பேட்ச்சு, அதுக்கப்புறம் உங்களோட ஐடி, உங்களோட யூசர் ஐடி அப்படின்னு கேட்டாவே இந்த ஐடி தான். SIS ஐடி SIS 35 தான் உங்களோட ஐடி. அதுக்கப்புறம் உங்களோட பேட்ச் நம்பர் என்னன்றது, எந்த பேட்சில் இருக்கீங்கன்றது, அப்புறம் இந்த டெஸ்ட்டு ஒவ்வொரு டெஸ்ட்டாக நீங்கள் எழுத அந்த டெஸ்ட் கவுண்ட் வந்து கூட்டிகிட்டே இருக்கும். சரிங்களா? ஓகே. அதே மாதிரி இந்த இதில் வந்து உங்களுக்கு நாங்கள் லேட்டஸ்ட்டாக உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு அப்டேட் கொடுக்கணும் அப்படின்னா இந்த லேட்டஸ்ட்டில் கொடுப்போம். இந்த ஒரு பேனர் வந்து மாணவர்கள் எல்லாத்தையும் வரவேற்கிறது. அதுக்கப்புறம் உங்களோட சப்ஜெக்ட் எல்லாமே நம்ம லிஸ்ட் பண்ணியிருப்போம். எந்த சப்ஜெக்ட் நீங்கள் படிக்கணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். மஸ்ட் வாட்ச்சில் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய வீடியோக்கெலாம் அதில் இருக்கும். ஸோ நம்ம ஆப் எப்படி பயன்படுத்துறது, எப்படி டெஸ்ட் எழுதுறது, இந்த மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கண்டிப்பாக பார்க்க வேண்டும் அப்படின்றதெல்லாம் நாங்கள் இந்த இடத்துல போட்டிருப்போம். அதுக்கப்புறம் மெட்டீரியல்,
உங்கள் எல்லாருக்குமே இந்த இது நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். கவர்மெண்ட் மெட்டீரியல், ஸ்கூல் புக்கை ஸ்டாண்டர்ட் வைஸாக பிரித்து, ஸ்கூல் புக்கை சிலபஸ் வைஸாக பிரித்து, கவர்மெண்ட் மெட்டீரியல் கரண்ட் அஃபேர்ஸோடது, அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், அதுக்கப்புறம் OMR சீட்டு, அதுக்கப்புறம் சிலபஸ்னு எல்லாமே மெட்டீரியல் நம்ம கொடுத்துருக்கோம். இதை டவுன்லோட் பண்ணுறதுக்காக இது செப்பரேட் வீடியோவே நம்ம போட்டிருக்கோம். அந்த வீடியோவும் இந்த மஸ்ட் வாட்ச்க்குள்ளே இருக்குது, அதை பார்க்கலாம் நீங்கள். அதுக்கப்புறம் இந்த வீக்லி டெஸ்ட்டை ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணுவோம், இதுக்குள்ளே போடுவோம். ஸோ வீக் 1, வீக் 2, வீக் 3, வீக் 4ன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டெஸ்ட்டும் நம்ம இதுக்குள்ளே போடுவோம். இது எல்லாம் கிரியேட் ஆகிருக்கும், பட் ஒவ்வொரு வாரம் நம்ம இந்த டெஸ்ட்டெல்லாம் அதுக்குள்ளே போட்டுருவோம். சரிங்களா? அதுக்கப்புறம் மேக்ஸுன்னு, அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி, இந்தியன் நேஷனல் மூமெண்ட், பாலிட்டி, சயின்ஸ், எக்கனாமி, ஜியாகிரஃபி, யூனிட் 8, யூனிட் 9, அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இதுக்காகலாம் இருக்கும். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இந்த மை டெஸ்ட் அப்படின்றது எதுக்குன்னா, ஒரு சில டெஸ்ட்டை நீங்கள் வந்து இதெல்லாம் எழுதணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அதை வந்து உங்களோட மை டெஸ்ட் அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. சூஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அதை வந்து நீங்கள் வந்து இந்த இடத்துல போய் எழுதிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேக்ஸ்குள்ளே போகிறேன், மேக்ஸ்குள்ளே விகிதம் மற்றும் விகிதாசாரம் போகிறேன். அதுக்குள்ளே வந்து நான் டெஸ்ட்டு நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் டெஸ்ட் இல்லை. ஓகே, ஹிஸ்ட்ரி போகிறேன். ஹிஸ்ட்ரியில் போகிறப்போ இதில் வந்துட்டு அந்த ஒரு டெஸ்ட் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். இந்த டெஸ்ட்டை அந்த ஹார்ட்டின் சிம்பிள் இருக்கு இல்லையா, அந்த ஹார்ட்டின் சிம்பிளை போட்டு நாங்கள் கொண்டு வந்துக்கலாம். பட் இது வந்து ஒரு ப்ரீமியம் டெஸ்ட்டு. ஸோ இந்த ஹார்ட்டின் பார்த்தீங்களா, இந்த இடத்துல நான் போட்டு வச்சனால இது வந்து செலக்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த டெஸ்ட்டை நான் என்ன பண்ணலாம்னா, இந்த மாதிரி எந்தெந்த சப்ஜெக்ட்டில் நான் என்னென்ன எழுதணுமோ அதெல்லாம் சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். சூஸ் பண்ணி வச்சுட்டு இங்கே மை டெஸ்ட் அதுக்குள்ளே போனீங்கன்னா அந்த இது இருக்கும். ஸோ இதை வந்து குயிக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறதுக்காக இந்த இதெல்லாம் இருக்கும். அதே மாதிரி இந்த நியூஸ் ஃபீடுன்றது கடைசி லேட்டஸ்ட்டாக வர 8 நியூஸ் ஃபீடு தான் இந்த இடத்துல இருக்கும், இந்த ஃபீட். சரிங்களா? இதோட பழைய ஃபீட் அதெல்லாம் எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே இந்த ஃபீட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது, நியூஸ் ஃபீட்ன்றது இருக்குது. அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்லைங்களா, உங்களோட பேக்கேஜை நீங்கள் எந்த டைத்தில் வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த பேக்கேஜ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல மை பேக்கேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு வந்து இந்த பேக்கேஜ் வரும். நீங்கள் எந்த டயத்தில் வேணால் மாற்றிக்கலாம். ஜஸ்ட்டு ட்ரையர்ஸ் ஃப்ரீன்னு இருக்குது, பை நவுன் இருக்குது. பை பண்ணணும்னா பை பண்ணிக்கலாம், இல்லை ஃப்ரீ வெர்ஷன் சூஸ் பண்ணணும்னா ட்ரையர்ஸ் ஃப்ரீன்னு கொடுத்துக்கலாம். பட் வந்து இதை நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு அதை எப்படி பை பண்ணுறது அப்படின்றத நான் அடுத்து இன்னொரு தடவை சொல்கிறேன். அதுக்கப்புறம் எங்கள் கூட காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த காண்டாக்ட் அஸ் அப்படின்றது இருக்குது. சரிங்களா? காண்டாக்ட் அஸ் அப்படின்றது இருக்குது. இதில் மூலிமா எங்களுக்கு கூட காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இப்போ கிளிக் பண்ணுறப்போ ஒன்று எங்களோட வாட்ஸ்அப் மூலிமா எங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணலாம், இமெயில் மூலம் கம்யூனிகேட் பண்ணலாம், இல்லை டேரெக்டாக கால் பண்ணணும் அப்படின்னாலும் கம்யூனிகேட் பண்ணலாம். ஸோ இந்த கம்யூனிகேஷன்லாம் நீங்கள் எங்கள் கூட பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம ஷேர் பண்ணுறது, நம்ம ஆப்பை உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கலாங்க. ஸோ இதில் இன்னும் நிறையா ஒவ்வொன்றா நிறையா ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. பட் இந்த ஓவரால் ஃபெசிலிட்டிஸ் மட்டும் நான் இப்போ சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம ஷெடியூல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஷெடியூல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இங்கே கீழே இருக்குது. அந்த ஷெடியூல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெய்லியும் டே 1லேருந்து டே 7 ஒவ்வொரு நாளும் படிக்க வேண்டியதெல்லாம் இந்த மாதிரி வந்துடுங்க அழகா. சரிங்களா? இப்போ டே 1ல் நீங்கள் என்ன படிக்க வேணும் அப்படின்றது இங்கே இந்த இடத்துல வந்துடும். இன்று நீங்கள் படிக்க வேண்டிய பாடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இந்த நாளுக்கு பர்டிகுலராக ஒரு டெஸ்ட்டும் நம்ம கொடுத்துருவோம். ஸோ இந்த சாப்டரை நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், அந்த பர்டிகுலர் சாப்டர்லையும் போய் படிக்கலாம். இந்த மாதிரி ஷெடியூல் இருக்கும். இந்த ஷெடியூலில் எப்படி ஒவ்வொரு நாள் படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு வீடியோ போடுறோம். அந்த வீடியோவில் உங்களுக்கு நல்லா தெரியும் எப்படி படிக்கிறது, என்ன மாதிரி படிக்கிறது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கும். பட் இந்த ஷெடியூல் அப்படின்றது இந்த இடத்துல உங்களுக்கு இருக்குது. சரிங்களா? ஸோ இது வந்து நம்ம 140 டேஸ் ஷெடியூல் சொல்கிறோம் இல்லையா, இந்த 140 டேஸ்க்கும் நம்ம இந்த மாதிரி வரும். நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு நாளுக்குமே இருக்கும் ஷெடியூல். சரிங்களா? ஓகே. ஸோ இது வந்து சேட் பண்ணணும் அப்படின்னா இந்த சேட் இருக்குது. இந்த சேட் வந்து ப்ரீமியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மட்டும்தான். அதனால் இந்த சேட்டை ப்ரீமியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களால் சேட் பண்ண முடியும் எங்கள் கூட. அதே மாதிரி உங்களோட ப்ரொஃபைலை வந்து அப்படின்றதுக்கு இதில் போய் உங்களோட மை அக்கௌண்ட்டில் போய் உங்களோட நேமோ உங்களோட ஏதோ சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ப்ரொஃபைல் பிக்சர் வைக்கணும் அப்படின்னா இந்த இடத்த சூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்த கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் பிக்சர் வைக்கணும் அப்படின்னு வைக்கலாம். அப்படி வைக்கலான்ற பட்சத்தில் டிஃபால்ட்டாக நம்ம அகாடமியோட லோகோ வந்து நம்ம எடுத்துக்கும். சரிங்களா? உங்களோட மை பேக்கேஜ் அதுக்கப்புறம் இந்த இடத்துல போயும் நீங்கள் பேக்கேஜை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த காண்டாக்டர்ஸ் அங்கே இருக்க காண்டாக்டர்ஸ் இருக்குல்ல, அந்த காண்டாக்டர்ஸ் இங்கே பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் அபோட்டர்ஸில் போய் நீங்கள் நம்மளோட டீட்டெயில்ஸை பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் நம்ம ஆப்பில் வந்து இது வந்து ஜஸ்ட் ஓவர்வியூ. ஆப்பை ஜஸ்ட் ஓப்பன் பண்ண உடனே என்னென்னலாம் உங்களுக்கு இருக்குன்றதை நான் காமிச்சிருக்கேன். இது வந்து உங்கள் ஃபோனில் இந்த மாதிரி தெரியும். ஜஸ்ட் ஓப்பன் பண்ணின்னு 1 by 1 நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ மாணவர்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். ஸோ இதில் ஒவ்வொன்றையும் எப்படி படிக்கிறது, என்ன மாதிரி படிக்கிறது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம அடுத்ததில் பார்ப்போம். இந்த இதில் உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறப்போ உங்களுக்கு ஏதாவது டவுட்டோ எங்களுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த காண்டாக்டர்ஸ் பயன்படுத்தி நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அப்படி இல்லை ஜஸ்ட் உள்ளே போகிறதுக்கே உங்களுக்கு ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணிங்கன்னா நம்ம இந்த வீடியோ கீழே கமெண்ட்ஸில் நீங்கள் தெரிவிக்கலாம். சரிங்களா? நாங்கள் இமீடியட்டாக உங்களுக்கு வந்து காண்டாக்ட் நம்பர் கொடுத்துட்டு உங்களை வந்து
அந்த இஷ்யூவை ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்போம். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ. எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.